சாரா? அவர் இருக்காருங்க. ஐயா இன்ஸ்பெக்டர். ஹலோ கோதண்டராம் சார், நீங்க உடனே புறப்பட்டு அநாத ஆசிரமத்துக்கு வரீங்களா? எதுக்குங்க? என்ன விஷயம்? நான் விடிஞ்சிருந்து வீட்டுல இருக்கேன், நான் ஏங்க வரணும்? நீங்க வரீங்களா? நான் வந்து அழைச்சிக்கிட்டு வரேன். வேண்டாம்ங்க, நானே இங்க வரேன். உங்களுக்கு இப்ப அடிக்கடி போன் வருது, யாராரோ என்னென்னமோ பேசுறாங்க, என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல. அது சரியா? இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கே என்ன அநாத ஆசிரமத்துக்கு வர சொன்னாரு? ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தியா என்ன? இங்க பாருங்க, என்ன சந்தேகப்பட்டா ஹரிச்சந்திரனை சந்தேகப்பட்ட மாதிரி. எதுக்கு சார் அர்ஜென்ட்டா வரும்படி போன் பண்ணீங்க? இந்த நகைகள் உங்களுக்கு லட்ச லட்சம் விலை மதிப்புள்ள நகைகள் நம்மளுக்கு சொல்லுங்க. இந்த நகைகள் என்னதுதான்? கொடுத்துடுங்க சார், நாங்க எடுத்துட்டு போறோம். வர்றது எப்படிங்க? கோதண்டராம சார் அநாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா கொடுத்திருக்கிறதா இதுல எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு இந்த எழுத்து பாரு ராமசுப்போ, வைர நகைகள் என்னதான் இருக்கும் போது கடிதம் என்னது இல்லாம எப்படி இருக்கும்? இந்த கடிதம் என்னதுதான், நகைகள் என்னதுதான். கோதண்டராம சார், இந்த வைர நகைகளை நீங்க நாமா கொடுத்தா வேண்டாம்னு சொல்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஆனா இவ்வளவு நகைகள் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அழகதை மட்டும் எங்களுக்கு இருக்கு. இது என் மனைவி போட்டிருந்த நகைகள் தாங்க. உங்க மனைவி போகும்போது மஞ்சக்கயிறு தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்பா ராமசுப்பு, மறந்து போன விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதையா. அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தேவை. சாகிறதுக்கு முன்னாலே என் மனைவிக்கு தங்க நகைகள் மேல வெறுப்பு ஏற்பட்டு மஞ்சக்கயிறு மட்டும் போட்டுக்கிட்டா. சரி, அவளுக்கு தேவையில்லாத நகைகள் எனக்கு மட்டும் எதுக்கு நினைச்சு. ஹலோ, ஐடி விஸ்வநாத் ஹியர். இப்பவே நீங்க புறப்பட்டு போய் பிரபல அரசியல்வாதியான நாராயண ஆபீஸை செக் பண்ணா உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் கேஷ் கிடைக்கும். கொள்ளையடிச்ச பணம். ஹலோ ஹலோ ஹலோ. இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? ஐஸ்வர்ய லட்சுமிக்கு பூஜை செஞ்சேன். தாயே, இன்னைக்கு என்ன லட்சாதிபதி ஆக்கிடுன்னு கேட்டேன். எழுந்து பாக்குறேன், சூட்கேஸோட பணம் வந்திருக்கு. ஜோக் பண்றீங்களா? என்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போது உங்ககிட்ட எப்படி ஜோக் பண்ண முடியும்? உண்மையத்தான் சொல்றேன். ஆல்ரைட், இந்த வார்த்தையை கோர்ட்டுக்கு வந்து சொல்லுங்க மிஸ்டர். ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு இருங்க. என்னங்க உங்க பேரு? ஆர் விஸ்வநாத். சிவபெருமான் பேருன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்கு கோவக்காரரா இருந்தாலும் மனசு குழந்தை மாதிரின்னு நினைக்கிறேன். சிம்பிள். இவ்வளவு பணத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போய் அரசாங்கத்துல ஒப்படைக்க போறீங்க. அவங்க என்ன செய்வாங்க? 60 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய காரியம் நடக்குமா? நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகள் தீருமா? இல்ல, மக்களுக்கு பயன்படாம அந்த பணம் எங்கோ ஒரு மூலையில போய் கிடக்கும். அதனால நான் சொல்றபடி செய்யுங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு நாராயண ஒரு சின்ன வியாபாரி, கருப்பு பணமே இல்லைன்னு ரிப்போர்ட்டை எழுதிருக்கு. ரொம்ப நல்லாவே பேசுறீங்க மிஸ்டர். சந்தேகம் என்ன? ஒரு சிலர் கஷ்டப்பட்டு வாழறாங்க, நான் அறிவை பயன்படுத்தி வாழறேன். ஆனா நான் கடமையை பெருசா நினைச்சு வாழ்றேன். நீதி விசாரணைக்கு தயாரா இருக்க. என்ன நாராயணா, நான் கேள்விப்பட்டாலும் உண்மைதானா? உண்மைதாங்க. இல்லன்னா இப்படி தலையில முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாரா? அவட வாய முடியா? 60 லட்சம் போச்சு வேதனை பண்ணிட்டு இருக்க. உனக்கு வேடிக்கை இருக்கா? யாரப்பா அவன்? ரைடு செஞ்சவன் பேர் என்ன? விஸ்வநாதனா? ஐயோ, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயா. தன் கடமையை காப்பாத்த உயிரை விடுவான். இப்ப என்ன செய்யறதுயா? நம்ம பார்ட்டிகள்லாம் பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. கொடுக்கலன்னா மான மரியாதை எல்லாம் போயிடுமே. பேசாதையா. இன்கம் டாக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயமா, பணம் எங்கேயும் போகாதுன்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ 60 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றது முடியாத காரியமா? ஆஹா, அந்த ரைடு பண்ண வச்ச பெரிய மனுஷன் யாரோ. ஹலோ, ஏண்டா நாராயணா, ரைட் பண்ணிட்டாங்களா? யார் பேசுறது? முன்னால் கொல்லப்பட்ட மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகரனின் ஆத்மா. யாரவே? மறுபடியும் சந்திரசேகரன் ஆத்மாவா? உனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரே மாதிரியான பிளாஷ்பேக் தானே?
வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக இவ ஒருத்தனை விரும்பினா. மேரேஜ் நடக்காதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போனேன், அப்படித்தானே? அப்படிப்பட்டவரை நீ எதுக்காகமா விரும்புறேன்? அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பையனோட தாய் மாமன் கடிதம் எழுதினாராம். என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவனை நீ மறந்துடுன்னு எழுதினாராம். அத பார்த்து இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டான். யாரவன்? சரி, இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். மாலதி எப்படி இருக்கா? மனசுல காயம் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு ஒண்ணு இல்ல. யார் நீ? என்ன பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். தப்பு செஞ்சவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தண்டிக்க வேண்டியவரே, இப்படி தப்பு செஞ்சு எங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமைக்கு எதுக்கு ஆளானீங்களோ உங்க வாயாலேயே சொல்லுங்க. விஷயத்தை விவரமா சொல்லு. பாயிண்ட் நம்பர் 1, போலீஸ் அதிகாரி லவ் பண்ணலாமா? பாயிண்ட் நம்பர் 2, லவ் பண்ண பிறகு அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுடலாமா? பாயிண்ட் நம்பர் 3, இதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆபத்துல உள்ள பெண்களுக்கு அண்ணனாக இருக்க வேண்டியவன். மாலதிக்கு அண்ணனே நினைச்சுங்க. அப்படிதான் நான் சொல்றதை கேளுங்க. போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம் சட்டம் இருக்கும் போது காதலிச்சதுல தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தாம இருந்தா அதுவே போதும். இதுல எழுதி இருக்கிறது இல்ல. உங்க வாயால முடியாதுன்னு சொல்லாம உங்க மாமா கிட்ட சொல்லி இந்த கடிதத்தை எழுத வச்சீங்களா? நீங்க அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறதா? இந்த கடிதத்துல எழுதி இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? அது அவருடைய சுயநல எண்ணமா இருக்கலாம். அவர் தடுத்தாலும் மாலதியை நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? அவர் தடுத்தாலும் மேரேஜ் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அவசரப்படாதீங்க துர்க்கம்மா, அவர் மாமா கிட்ட பேசின பிறகு முடிவு செய்வோம். ஆகட்டும் தம்பி. நாம சந்திச்சு 60 யுகங்களாச்சு. அது என்ன கணக்கு? மணிக்கு 60 நிமிஷங்கள், நிமிஷத்துக்கு 60 செகண்டுகள். இது காலம் காட்டுற கணக்கு. செகண்டுக்கு 60 யுகங்கள்ங்கிறது காதலர்கள் கணக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்ன விஷயம்? வேற என்ன இருக்கு? நாம சந்திச்சு ரொம்ப நேரமாச்சு இல்ல. ஒண்ணுமே செய்யாம இருந்தா அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதோட வேலை முடிஞ்சிடும். என்ன செய்யணுங்கிறீங்க? நாம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். பண்ணிட்டு என் மானத்தையும் வாங்கிட்டேன். டாடி, அதுக்காக உன்ன நான் கோவிச்சுக்க மாட்டேன். நீ அந்த பயலை விரும்புறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுல டாடி, அதை பத்தி கூட நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் தகுதி என்ன, குலம் என்ன, மதம் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அது நீ ஒண்ணு பேசக்கூடாது, என்ன பேச விடு. நான் உன்னை 3 கேள்வி கேட்கிறேன். அவன் யாரு, என்ன வேலை செய்யறான், எங்க இருக்கிறான்? எங்க இருக்காருன்னு தெரியாது. நான் சந்தோஷப்படுறேன், ஓ இதயத்துலதான் இருக்கான்னு சொல்லலையே. அவன் உத்தியோகம் தெரியாது. அவன் யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். அவன் ஒரு டாக்டர், ஒரு லோஃபர், ஒரு பாப்பர். இப்ப அவன் அனாத ஆசிரமத்துல ஒரு பெண்ணோட கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். தேவையான அது உண்மையா பொய்யான்னு போய் பார்த்துக்க. நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்படி சொல்லாதே. என் உயிருக்கு உயிரா உன்னை பாதிக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க உயிருக்கு உயிரா நேசிக்க கூடியவங்க? எங்க அப்பா உன் குறைகளை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவரை நான் எதிர்த்தேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஏன் கோவம் வருதா? இவன் இதை பார்த்துட்டாலே ஆத்திரமா? மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தி, லவ் பண்றதுக்கு ஒருத்தி, யாருக்கும் தெரியாம சரசம் ஆடுறதுக்கும் ஒருத்தி தேவையா இருக்கா? சும்மா வளராதே. மாலதி என் தங்கச்சி மாதிரி. வெக்கமா இல்ல காதலி போய் தங்கச்சின்னு சொல்றதுக்கு? நீங்க ஒரு மோசக்காரன் நினைச்சேன், கொடியவனு கூட. ஏதோ புத்தி கெட்டு போய் காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறேன். புத்தி கெட்டு போயில்ல, என் கண்ணால பார்த்ததா சொல்றேன். இந்த அறிவு கட்டவட்ட மாலதிக்கு எனக்கு உள்ள உறவு என்னன்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆசிரமத்தில் இருக்கிற மாலதிக்கு உனக்கு இடையில உள்ள தகாத சம்பந்தம் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தகாத சம்பந்தமா? ஆமா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கூட எனக்கு தெரியும். மாலதியை யாரு நினைச்சுமா? அவ யாருன்னு நினைக்க என்ன இருக்கு? காமத்தால் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கும் தேவையில்லாதவளுக்கும் பிறந்தத அவங்க அலட்சியமா எங்கேயாவது போட்டிருப்பாங்க, அது இங்க வந்து சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்டவளுக்கு தகாத புத்தி ஏற்படாம நல்ல புத்தி ஏற்படுமா? ரொம்ப அவசரப்பட்டு பேசுறமா. மாலதி அட்ரஸ் இல்லாத பொண்ணு இல்ல, நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன். தான் செய்யாத குற்றத்திற்கு உயிரிழந்த பேங்க் மேனேஜர் சந்திரசேகர் தான் அவள் அப்பா. துர்க்கம்மா, மாலதி மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகருடைய மகளா? ஆமாப்பா,
மாலதியோட தாயார் இந்த ஆசிரமத்துல தான் வேலை செஞ்சாங்க. காச நோயால இறந்து போயிட்டாங்க. இதோ மாலதியோட ஃபேமிலி போட்டோ. தங்கச்சி, மாலதி என் கூட பிறந்த தங்கச்சிம்மா. ஆமாம்மா, நான் சந்திரசேகருடைய மகன். குழந்தையா இருக்கிறப்போ பசியோட அழுதுகிட்டு இருந்த தங்கச்சி பசியை தீக்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேன். அம்மாவையும் உன்னையும் பிரிஞ்சிட்டேன். இன்னைக்கு லதா அவசரப்பட்டு பேசினதுனால என் தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மணி, காதல் தோல்வி அடைஞ்சிருமோன்னு நினைச்சு என் தங்கச்சி நீங்க சொல்லியும் கூட உங்களை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல லதா, உனக்கு கோபம் வரலன்னா மாலதி என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாலதி, கண்டபடியா உன்னை நான் பேசினதுக்கு நாத்தனாருங்கிற முறையில என்ன மன்னிச்சிரு. வாங்க மாமா. ஏண்டா அர்ஜென்டா வந்துதான் ஆகணும்னு கடிதம் எழுதியிருந்த? நீங்க எனக்கு தாய் மாமனா மாத்தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னடா நீ சொல்ற? ஏன் மாமா, கோபம் வருதுங்களா? என்கிட்ட உங்களுக்கு அன்பு இருந்தா மாலதியை எங்கேயாவது விழுந்து சாகும்படி ஏன் கடிதம் எழுதுனீங்க? இல்ல என்னடா, என் பொண்ண வேண்டான்னு யாரோ ஒரு அனாதை பொண்ண, தாய் தகப்பன தெரியாதவள, குலங்கூத்திரம் இல்லாதவளை கட்டிக்க போறியா? போது நிறுத்துங்க. மாலதி குலங்கோத்திரம் இல்லாதவளா? நீ யாருப்பா? அந்த பொண்ணுக்காக வக்காலத்து பேச வந்திருக்கியா? இல்ல, நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஏப்பா அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பொறுப்பு? மாலதி என் தங்கச்சி. சும்மா தங்கச்சின்னு சொல்றதுக்கு இவதானா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப பொறுப்பு இல்லாம பேசுற மாதிரிதான் அன்னைக்கு உங்க இஷ்டப்படி கடிதம் எழுதுனீங்க. அதனால என் தங்க தற்கொலை செஞ்சுக்க போறான். மருமகன் தான் விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதை வரவேற்காம தடுக்க வந்தீங்களா? தடுக்க வந்தேனா? என் மருமகன் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்குவான்னு இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்ப முடியாதுன்னா இவன் வாழ்க்கை என்ன ஆகிறது? சின்ன வயசுல இருந்து இவனை வளர்த்து பெரியவனாக்கி படிக்க வச்சு உத்தியோகனாக்கிறதுக்காக எனக்கு இருந்த ஆட்சியெல்லாம் நாசமாக்கிட்டேன், வீட்டையும் வித்துட்டேன். என் மகளை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான், அப்புறம் எனக்கு பயம் இல்லைன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப வரதட்சணை இல்லாம இவளை கட்டி கொடுக்க முடியுமா? மருமகன் நன்மையை கருதி அப்பா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாருன்னு இவன் ஏதாவது குழங்குட்டையை பார்த்தா நான் என்ன செய்வேன்? ஏதாவது சாப்பிட்டு செத்து போகணுங்கிறியா? சொல்லியா? சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தர் விரும்புற பிறகு அவங்களை பிரிக்கிறது மனிதாபிமானம் இல்ல. உங்க பெண்ணுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை பாருங்க. என்ன செலவானாலும் நான் பண்ணி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க, கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. வாங்க. அதாவது அண்ணன் ரொம்ப கண்டிப்பான மனுஷன்னு சொன்ன, நம்ம விஷயம் தெரிஞ்சா சீரி விழுவாரா என்னமோ. அண்ணன் தப்பு செய்யறவங்களுக்கு யம தர்மராஜா, நல்லவங்களுக்கு தர்மராஜா. வெல் செட் மை டியர் சிஸ்டர். வணக்கங்க, உட்காருங்க. என் தங்கச்சிக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம் வேற. வெரி குட். அப்படின்னா உண்மையான காதல் கூட இருக்கு. என் தங்கச்சி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரதுல ஆட்சேபணம் இல்ல. அத நான் சொன்னேன்னா ஆனா பயப்படுறாரு. நீ போய் காபி எடுத்துவாமா. என்ன பத்தி தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க குலத்தை பத்தியோ ஆட்சிகளை பத்தியோ எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா அப்பாவுக்கும் உங்களுக்கும் யார் உங்க அப்பா? மாருதி பைனான்ஸ் கார்பரேஷன் ப்ரொப்ரைட்டர் நாராயணனுங்க. முந்தானேத்து எங்க ஆபீஸ்ல ரைட் பண்ணீங்கல்ல, நான் கவர்மெண்ட் ஆபீசரா ரைட் பண்ணேன். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால உங்க அப்பாவை இன்னைக்கே பாக்குறேன். என் தங்கச்சியை மருமகளா ஏத்துக்கணும்னு அவர் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. ஒவ்வொரு அண்ணனும் செய்ய வேண்டிய கடமையை நானும் செய்யறேம்மா. உனக்காகவே பிரம்மச்சாரியா வாழ்றேன். என் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடறேன். ஓஹோ, ஆர் விஸ்வநாத் ஐடிஓ. வாங்க 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 வாங்க. ஏய், ஐயாவுக்கு ஒரு நல்ல காப்பி எடுத்துட்டு வா. உட்காரலாமா? அப்ப என்ன நிக்க வச்சு பணம் எடுத்துக்கிட்டு போனவரு இப்ப இங்க உட்காரலாமான்னு என்னைய கேக்குறீங்களா? ரொம்ப வெக்க கேடு. உட்காருங்க. அப்போ அதிகாரியா வந்தேன், இப்போ ஒரு பொண்ணுக்கு அண்ணனா வந்திருக்கேன். அண்ணனா? என் பையன் ராஜேந்திரன் உங்க தங்கச்சி ரேகாவை விரும்புறான் இல்லையா? விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? யார் யாரு எப்ப எப்ப கட்சியை தாண்டுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறவன் நான். என் பையன் யார விரும்புறான்னு எனக்கு தெரியாதா? அவங்க விருப்பத்தை நீங்க வரவேற்று மேரேஜுக்கு நீங்க சம்மதிச்சா போதும். ஆகட்டும் பாக்கலாங்கிற வார்த்தையை சொல்றதும் கொள்கையை நிறைவேற்றுவேன்னு சொல்றதும் நமக்கு கைதேர்ந்த வித்தை. நான் அரசியல்வாதி தானே, இருந்தாலும் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் பிராக்டிக்கல் மனுஷன். என் மகன் ராஜேந்திரன் பிறந்ததுல இருந்து அவனுக்கான செலவு அத்தனையும் எழுதி வச்சிருக்கேன்.
அமுல் பவுடர்ல இருந்து ஃபேஸ் பவுடர் வரைக்கும், இங்க் பாட்டில இருந்து நோட் புக் வரைக்கும் அவருக்கான செலவு எவ்வளவு இருக்கும்? ஒரு 50,000 இருக்கும். அந்த 50,000 கொடுத்துட்டு என் மகன் ராஜேந்திரனை அவன் தங்கச்சிக்கு கணவனை ஆக்கிக்கங்க. அதாவது 50,000 வரதட்சணை கேட்க. நான் வரதட்சணை எதிர்ப்பு கழகத்தின் கௌரவ தலைவராக இருப்போ நானே எப்படி கேட்பேன்? செலவு தான் கேட்கிறேன். என்னுடைய உத்தியோகத்தை வச்சு அவ்வளவு பணம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? 60 லட்சம் ரூபாயை கொண்டு போனவர்